என்னோட பழைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றது. பட் நியூவா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. எஸ், இந்த வீடியோல என்னோட பிரைடல் மேக்கப் ஒர்க்கிங் விளாக் தான் நீங்க வந்துட்டு பார்க்க போறீங்க. குட்டியா ஷார்ட்டா சொல்லப் போறேன். ஸோ மாப்பிள்ளையோட அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு அவங்க வந்துட்டு பொண்ணு அழைப்பு சாரி அண்ட் முகூர்த்தத்துக்குள்ள சாரி வந்துட்டு ப்ரீ ப்ளீட் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ரெண்டையுமே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஒன் பை ஒன் வந்துட்டு ரெண்டையுமே சூப்பர்பாக எடுத்துட்டேன். இம்ப்ரூவ்மெண்ட்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு நான் சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணும்போதெல்லாம் அ ஒரு 3 ஹார்ஸுக்கு மேல ஆகும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேக் பெயின் எல்லாமே வந்துரும். பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துட்டு முடிக்கிறேன் அப்படின்னா, இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி அப்படிதான் மேக்கப் போடும்போதும் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்போது, மேக்கப்ஸ்லாம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் அவ்வளோ பயம் இருக்கும். நம்ம நம்ம கத்துக்கிட்டு பண்ணாலும் சரி, எல்லாமே நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணாலும் சரி, பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ அது இல்லவே இல்ல. சூப்பரான ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ முந்தின நாள் ஒரு சாரியும், நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு சாரியும் பண்ணிட்டு, ஸோ அந்த அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போகவும் சொல்லிட்டேன். இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாரி கட்டுறது, அப்புறம் ஜுவல்ஸு, ஹேர் ஸ்டைல், மேக்கப் ஃபுல்லாவே வந்துட்டு நான் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ சாரி ப்ரீ ப்ளீட்டிங் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனா, அண்ட் ஜுவல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் அவங்களோட ஷாப்பில் வந்துட்டு நான் புக் பண்ணிட்டேன். அவங்களுக்கு மாடல்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிட்டு, எது வேணுமோ அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டேன். பர்ஸ்னலி இந்த பிங்க் கலர் சாரி ப்ளஸ் வந்து பொண்ணு கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க. அதனால அந்த சில்வர் கலர் ஜுவல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். அதில் அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க சொல்லிட்டாங்க, பொண்ணுக்கும் சாரிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எதுவாக இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஓகே பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் செட் ஆகிற மாதிரி ஜுவல்ஸுமே ஓகே பண்ணியாச்சு. சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி அனுப்பியாச்சு. அந்த கிளிப்ஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முகூர்த்தம் டைம் வந்துட்டு 9:30 to 10 மணி. ஸோ நான் வந்துட்டு அங்கே 7 மணிக்கு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் சீக்கிரமாகவே ஏஞ்சிட்டு எங்கே நம்ம வேலைக்கு போனாலும் வீட்டில் உள்ள வேலையும் நம்ம தானே பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டேன். ஸோ சமைக்கணும் அப்படின்ட்டு. இது மழை நேரம் வேறு, கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பூனை அவங்க கூடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஆஸ் யூஷுவல் என்ன இன்றைக்கி சூரியன்லாம் பார்க்க முடியல. அது இப்போ தான் லைட்டாக வருது. சரின்னு சொல்லிவிட்டு சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலி அப்படியே நானுமே வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பக்கத்தில் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ கிளம்பிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இருக்கலான்னு பார்க்கும்போது தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வர சொல்லி ஆட்டோவில் வந்துட்டு கிளம்பிட்டேன். நான் இதுவரைக்கும் மேக்கப் போடுறதுக்கு வந்து தெரிஞ்சவங்க கூப்பிட்டும் போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெக்கமெண்ட் பண்ணியும் நான் பிரைடல் ஒர்க்குக்கு போயிருக்கேன். எ எனக்கு இதுவரைக்கும் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறது, என்னைய மேக்கப்க்கு கூப்பிடுறது மட்டும் இல்லாம, அவங்க வீட்ல ஒருத்தங்கள நெனச்சு நான் வந்து கிளம்புற டைம் என்னைய சாப்பிட்டு போ சொல்றதா இருக்கட்டும், இந்த மாரி ரொம்ப பக்கா ஜென்யூனா வந்துட்டு பிஹேவ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலி அந்த ஊர்லாம் அங்கெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போகும்போது நல்லா இருந்துச்சு அந்த வயல் அந்த மாரிலாம். ஸோ வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் எடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். எடுக்க சொல்லிட்டே இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியலை. ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு டைம் கிடச்சிது. அப்போ தான் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிக்ஸ்லாம் வந்துட்டு எடுத்திருந்தேன். அவ்வளோ பேர் இருந்தாங்க, யாரையாச்சும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் எல்லோரும் பிஸியாகவே இருந்ததுனால எடுக்க முடியலை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்னோடய சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் சாரீ கட்டினது, ஜுவல்ஸ் செலெக்ஷன் எப்படி இருக்குது? அண்ட் மேக்கப் போட்டது வந்துட்டு ரொம்ப மீடியமாக இருக்கணும், ஹெவியாக இருக்கக்கூடாதுன்னாங்க. எல்லாமே வந்துட்டு ஆர்ட்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ முகூர்த்தம் லுக்குன்றதுனால ஹேர் ஸ்டைலுமே சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோடய ஒர்க் வந்துட்டு இன்றைக்கி போயிருந்தது. ஸோ கண்டிப்பாக என்னோடய ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் நான் நம்ம விஷயம் ரெகுலராக பார்த்துட்ருக்க விஷயத்துக்கு வரேன். ஸோ சோப் மேக்கிங் அண்ட் வந்துட்டு ஷாம்பு மேக்கிங் இந்த மாதிரி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்கப்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அங்கே பொங்கல் வந்துட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நானும் திரும்ப ஆட்டோ புக் பண்ணி திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ நான் 7 மணிக்கு போனேன். எனக்கு வந்துட்டு 10:30 அந்த டைமில் தான் வந்துட்டு ஒர்க்கு முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னைய திரும்ப நானாக ரெடி ஆகிக்கணும். லைக் எப்படின்னா,
ஸோ நம்ம வந்துட்டு நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை குனிஞ்சி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட நம்மளுக்கு எப்படி வயலில் ஒர்க் பண்ணால் எந்த அளவு பெயின் இருக்குமோ அந்த அளவு வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நைட் வரைக்குமே அந்த பேக் பெயின் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகும். ஸோ இது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.